ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அதை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தாரும். குறிப்பாக இந்த நாட்கள் உடைய சிலுவையின் அன்பை, நம்முடைய சிலுவைக்கு நீர் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு சென்று ஆண்டவரே அந்த மிகப்பெரிய பணியை வெற்றிகரமாக முடித்த அந்த காரியத்தை நாங்கள் தியானிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து கொடும். உடைய நாமத்தை மைமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளின் வேத பைபிள் ஸ்டடி, வேத தியானம், இந்த பகுதிக்கு இதுக்கு நான் வைத்துக்கொண்ட தலைப்பு லவ்விங் டில் தி எண்ட், கடைசி வரை நேசிப்பது. யோவான் 13 முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இங்கே ஆண்டவர் அவருடைய சீஷர்கள், குறிப்பாக இந்த இடத்துல அவங்க சீஷர்களோடு தான் ஆண்டவர் நேரம் செலவழிக்கிறார். அவங்கள நேசித்தார். அந்த 12 பேரையும் குறிப்பாக முடிவு பரியந்தம், டில் தி எண்ட். உண்மையிலே அன்பினுடைய விசேஷித்த குணம் அதுதான். உண்மையான அன்பு, மெய்யான அன்பு. இந்த உலகத்தின் அன்புக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம், அது நிலையான ஒரு அன்பு. ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிற அந்த அன்பு நிலையான அன்பு, முடிவு பரியந்தம். குறிப்பாக இங்கே ஆண்டவர் தன்னை விட்டு ஓடிப்போன சீஷர்களையும் சரி, மறுதலித்த பேதுருவையும் சரி, காட்டி கொடுத்த யூதாசையும் சரி, முடிவு பரியந்தம் நேசித்தார். இத ஒரு சில தலைப்புகள் கீழே பார்க்கலாம். முதலாவது, இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம், யோவான் 13-17 பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் மெசேஜ், பிரிவு உபசார செய்தி. அதாவது ஒரு நபர் பிரிந்து செல்லும் முன்பாக, மரிக்கும் முன்பாக, அல்லது ஆண்டவரை பொறுத்த மட்டும் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசியாக கொடுத்த ஒரு ஃபேர்வெல் மெசேஜ். பைபிளில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஃபேர்வெல் மெசேஜ் இருக்குது. டியூட்ரானமி 31, 31-33, உபாகமம் 31 33, அதை நம்ம பார்க்கலாம். ஜாஷ்வா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஃபேர்வெல் ஸ்பீச் அல்லது ஃபேர்வெல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா யோசுவா 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த ஃபேர்வெல் மெசேஜ் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஏசாமி 13ஆம் அதிகாரத்திலேருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியம். அதில் ஒரு அதிகாரம் ஜெபமாக வருகிறது. ஆனாலும் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஃபேர்வெல் ஸ்பீச், ஆண்டவர் பிரிந்து செல்லும் முன்பாக சொன்னது. அடுத்தது இந்த வேத பகுதி, இந்த நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற இந்த சம்பவம், இது தேர்ஸ்டே, வியாழக்கிழமை, அப்பர் ரூம், மேலறையில் நடந்தது. அவங்க பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அவங்க கூடி வந்தாங்க. ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுதான் பேக்ரவுண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் டைம் டேபிள். இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவினுடைய கால அட்டவணையின்படி எல்லாவற்றையும் செய்தார். காட்ஸ் பர்ஃபெக்ட் டைமிங். பார்த்தீங்கன்னா யோவான் 2 முதல் இயேசு செய்த அற்புதம், அந்த கானாவூர் கல்யாணம், அதில் மரியாள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மை hour இஸ் நாட் yet கம், என் வேளை இன்னும் வரவில்லை. யோவான் 7:30 சொல்றாரு, his hour was not yet come, அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால். அதே காரியத்தை யோவான் 8:20 வாசிக்கிறோம், அவருடைய வேளை இன்னும் வரவில்லை. யோவான் 12:23 the hour has come, the son of man should be glorified, மனுஷகுமாரன் மகிமைப்படுத்தப்படும்படியான வேளை வந்துவிட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோவான் 12:23. 13:1 இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் ஜீசஸ் knew that his hour has come, இயேசு தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து. 17:1 ஆண்டவர் சொல்றாரு, Father, the hour is come, பிதாவே வேளை வந்தது. அப்போ ஆண்டவருக்கு சித்தமானதை செய்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு சித்தமான நேரத்தில் செய்கிறதுலையும் ஆண்டவர் பர்டிகுலராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்
அவருடைய சித்தத்தை செய்கிறது ஒன்று, அவருக்கு சித்தமான நேரத்தில் செய்கிறது ஒன்று. நிறைய நேரம் நம்ம அவசரப்படுவோம், துரிதப்படுவோம், சில நேரம் தள்ளி போடுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்போ செய்யணுமோ, மற்ற எத்தனையோ தேவைகள் அவசியங்கள்னு வர்ற சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய வேலையில் ஆண்டவர் கரெக்டாக இருந்தார். அந்த நேரம் தான் செய்யணும் அப்படின்னு. இந்த ஆண்டவர் தன்னுடைய வேலைன்னு சொன்னது எதனா, அவர் மரிக்கும்படியாக சிலுவைக்கு சென்று மரித்து உயிர்த்தெழுந்து அப்புறம் பரத்துக்கு ஏறி, இதான் அந்த சல்வேஷன் பிளானை ஆண்டவர் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை செய்யும்படியான வேலை வந்தது. மனித வியூவில் பார்த்தா, ஹியூமன் பாயிண்டில் பார்த்தா அது ஒரு சஃபரிங், ஆண்டவருக்கு ஒரு பாடு. ஆனால் டிவைன் பாயிண்டில் பார்த்தா, ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில், தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா க்ளோரி, மகிமை. அதான் சொல்கிறாரு, மகிமைப்படும்படியான வேலை வந்தது. When a child of God is in the will of God, he or she is immortal until his or her work is done. ஒரு தேவனுடைய பிள்ளையா நீங்களோ நானோ ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்தா, ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தா, அவங்க இம்மார்டல். அவங்க அதாவது சாவாமை உடையவங்க. எது வரைக்கும்? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை முடிக்கும் வரைக்கும். எப்படிப்பட்ட வியாதிகள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், வாதைகள் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆபத்தின் வழியாக நம்ம கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தில் நம்மை காத்து கொண்டோமானால், ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த அசைன்மெண்ட்ஸ், அந்த காரியங்களை முடிக்கிற வரைக்கும் நம்ம இம்மார்டல். ஏசாமியை பார்த்தீங்கன்னா, அந்த எத்தனையோ முறை அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க, எத்தனையோ திட்டங்கள் வகுத்தாங்க. ஆனாலும் they could not even arrest Jesus, leave alone kill him. அவரை கொல்லுறதை விட்டுருங்க, அவரை அரெஸ்ட் கூட பண்ண முடியவில்லை. ஏன்னா ஆண்டவர் அவருடைய சித்தத்தின் மையத்தில், பிதாவின் சித்தத்தின் மையத்தில் இருந்தார். அந்த காலத்தின் அடிப்படையில் தேவ சித்தத்தை சித்தமான நேரத்தில் செய்யணும்னு இருந்ததுனால அவங்க நினைச்சபடி அவங்க தந்திரம் எதுவுமே பலிக்கலை. ஸோ இந்த சம்பவத்தில் அதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடைய சித்தமான நேரத்தில் செய்யும்போது அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் செக்ஷன். அதாவது ஆண்டவருடைய இந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சில், இந்த பிரிவு உபசார அந்த செய்தியில் ஒரு பகுதியை ஆண்டவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சுட்டார். வெறும் பேச்சு இல்லை, பேச்சை நிறுத்திட்டு அவர் ஒரு கிரியை செய்கிறாரு. அந்த கிரியை அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அவருடைய சீஷர்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செஞ்சார்? அவருடைய அந்த மேல் வஸ்திரத்தை அவர் கழற்றிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு என்ன பண்ணார்? சீஷருடைய பாதத்தை கழுவுனார், காலை கழுவுனார். ஃபீட் வாஷிங், காலை கழுவுறதுங்கிறது அந்த நாட்களில் இருந்த பழக்கம். எப்படின்னா, புறஜாதி மக்கள் மத்தியில், ஹீதன் பீப்புள் மத்தியில் ஸ்லேவ் வாஷ்ட் மாஸ்டர்ஸ் ஃபீட். ஒரு அடிமை எஜமானுடைய காலை கழுவுவானாம். யூதர்கள் மத்தியில் சர்வன்ட் ஆர் ஸ்லேவ் வாஷ்ட் கெஸ்ட் ஃபீட். யூதர்கள் மத்தியில் யாராவது விருந்தாளிகள் வரும்போது, விசேஷித்தவங்க வரும்போது, அந்த வீட்டில் உள்ள அந்த ஹோஸ்ட் யார் விருந்து கொடுக்குறாங்களோ அந்த வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரனோ ஒரு அடிமையோ, ஏன்னா அந்த நாட்களில் யூதர்கள்ட்ட அடிமை இருந்தாங்க, ஒரு வேலைக்காரனோ ஒரு அடிமையோ என்ன பண்ணாங்க? காலை கழுவுவாங்க வந்திருக்கிற அந்த விருந்தாளிக்கு. அல்லது சில நேரம் மரியாதை நிமித்தம் த ஹோஸ்ட் ஹிம்செல்ஃப், யார் விருந்துக்கு கூப்பிடுறாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்களாம்? அந்த வந்திருக்கிற விருந்தினுடைய காலை கழுவுவாங்களாம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 24 to 27 வசனங்களை பார்த்தா நம்ம அந்த வசனங்களை வாசிக்க வேண்டாம். ஏசாமி அவர் தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் சிலுவைக்கு போகிறேன், இதை பற்றிலாம் பேசின பிறகு, யூதாஸ்ட நீ செய்கிறத செய்யின்னு இப்படி பேசின பிறகு, அடுத்து அவங்க போகும்போது அவங்களுக்குள்ள என்ன பேச்சு? லூக்கா 22ல் ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் அமங் அஸ், நமக்குள்ளே யார் பெரியவன்? உண்மையிலே ஆண்டவருக்கு 3 வருஷம் அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இப்போ அவங்கள விட்டு போகிறாரு. அவங்களுடைய டாபிக் என்ன டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு? நமக்குள்ள யார் பெரிய ஆள். ஸோ அதனால தான் ஆண்டவர் உண்மையிலே அவங்க மனதை விட்டு நீங்காத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல செய்கிறார். அன்பானவர்களே, இங்கிலீஷில் அந்த சேயிங் உண்டு, பவர் கரப்ட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர்
corrupts absolutely. அதாவது அதிகாரம் அல்லது வல்லமை கெடுத்து போடும். அதுவும் அதிகமாக முழுமையான அதிகாரம்னு வரும்போது முழுமையாக கெடுத்து போடும். அப்சல்யூட்டுங்கிற வார்த்தை கம்ப்ளீட் ஆர் டோட்டல். அதாவது நிறைய பேரை பார்க்கலாம், ரொம்ப தாழ்மையாக ஆரம்பிப்பாங்க, எளிமையாக ஆரம்பிப்பாங்க, அல்லது அவங்களுக்கு பெரிய பொறுப்புகள், நிர்வாகங்கள், அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. நம்மளே பார்த்து ஆச்சரியப்படும், ஐயோ எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க, எவ்வளோ தாழ்மையாக இருக்காங்க, என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கையில் வரும்போது, அவங்களுக்கு சில நிர்வாகங்கள் கையில் கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் வரும்போது, அப்போ தான் அவங்களுடைய சுய ரூபம் தெரியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஊழியத்தில் கூட பயணித்த எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. ஆனால் அதிகாரம்னு ஒன்று கையில் வந்த பிறகு அவ்வளோதான், டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆகிடுவாங்க, அழிக்கும் சக்தியாக மாறிடுவாங்க. பவர் கரப்ட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இது உண்மையிலே உண்மை அன்பானவர்களே. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஏன்னா ஆண்டவருடைய சீஷர்கள், அவரோடு இருந்தவங்களுக்குள்ள அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு, இந்த மனப்பான்மை இருந்தது. ஒரு மலேசியன் அந்த ப்ராவப் ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், the fuller the air is of rice grain, the lower it bends. ஒரு நெல்லுடைய கதிர், அதில் எவ்வளவு நெல் மணி நல்லா பெரிய நெல்மணியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பயிர் என்ன செய்யும், அந்த புல் எப்படி இருக்கும், தலை வணங்கி நிற்கும். சாவி எப்படி நிற்கும், பதர் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். தமிழில் என்ன சொல்லுவோம், குறைக்குடம் கூத்தாடும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது முழு குடத்தை தூக்க சக்தி இருக்காது, அவ்வளோ பலம் இருக்காது. அப்போ முழு குடத்தை தூக்க முடியாமல் பாதி தண்ணியோடு தூக்கிட்டு வந்தால் படி ஏறும்போது இல்லை எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டபக்குன்னு இது பண்ணி மூஞ்சிலெல்லாம் தண்ணி தெரியும். நான்லாம் அப்படி அனுபவிச்சிருக்கேன். அப்போ அதனால தான் அந்த பழமொழி எனக்கு மறக்கவே இல்லை, குறைக்குடம் கூத்தாடும். உண்மையிலே அநேக தேவ பிள்ளைங்க எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. Lack of humility is the track for failure. தாழ்மை இல்லாமல் இருக்கிறது வீழ்ச்சிக்கு நேராக, தோல்விக்கு நேராக போகிறோங்கிற ஒரு பாதையில், அந்த பாதையில் போயிட்டுருக்கோம். தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். Lack of humility is the track for failure. The world asks, how many people serve you? இந்த உலகம் கேட்கிறது, நீ எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு எத்தனை பேர் சேவை செய்கிறாங்க. But the Lord asks, how many people do you serve? ஆண்டவர் கேட்கிறார், நீ எத்தனை பேருக்கு ஊழியம் செய்கிறாய். ஸோ ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அருமையான இந்த ஒரு பாடத்தை, தாழ்மையின் அவசியத்தை, ஏன்னா they were the chosen leaders, உலகத்தை மாற்றக்கூடிய, உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய தலைவர்கள். அவங்களுக்கு ஏசாமி கடைசியாக இன்சிஸ்ட் பண்ணி டீச் பண்ணது ஹியூமிலிட்டி, தாழ்மை. அடுத்தது ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் சாங்டிஃபிகேஷன். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏசாமி சீஷர்கள் காலை கழுவுறாரு. அப்போ பேதுருட்ட வரும்போது பேதுரு, ஐயோ நீங்கள் எனக்கு கழுவக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ இடம் கொடு, நீ பின்னாடி புரிஞ்சுக்குவ நான் எதுக்காக செய்கிறேன்னு உனக்கு இப்போ தெரியல, அப்போவாது அவன் அமைதியாக இருந்திருக்கணும். இல்லை நீங்கள் எனக்கு பண்ணவே கூடாதுன்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் காலை கழுவுலன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் என்ன சொல்கிறான், அப்போ ஆண்டவரே என் காலை மட்டும் இல்லை என் கையை கழுவுங்க, எனக்கு முழுசும் என்னை குளிப்பாட்டுங்கன்றான். இயேசு அவனை நோக்கி 13:10, யோவான் 13:10, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். அதாவது முழுகினவன்னா he who has taken bath, குளிச்சிட்டவன், ஏற்கனவே குளிச்சுட்டு வந்திருக்கிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆயிலும் எல்லாரும் அல்ல. இந்த ஒரு சம்பவத்தை, ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்டை ஆண்டவர் இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொடுக்குறார். அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா, சரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முந்தி காலையிலே குளித்து அவங்க ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் அவங்க பயணிக்கும்போது, ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி போகும்போது, வெளியே ட்ராவல் பண்ணும்போது, இன்றைக்கி இருந்த மாதிரி ரோட்ஸ் இல்லை, அநேக மண் பாதைகள், இப்படிப்பட்ட ரோட்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக டோட்டலாக கவர் பண்ணுற ஷூஸ் டைப்பும் கிடையாது.
ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க கால்கள் தூசியாகும், அழுக்காகும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி காலை மட்டும் கழுவுவாங்க. அந்த எங்கே கெஸ்ட் வீட்டுக்கு போகிறாங்களோ எங்கே போகிறாங்களோ காலை கழுவுற ஒரு பழக்கம் உண்டு. இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லிட்டு, ஸோ காலை மட்டும் கழுவுனா போதும், முழுசும் குளிக்க தேவையில்லை, பேதுரு நீ கேட்குற மாதிரி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதுக்குடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்படும் போது அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என்ன பண்ணுறான், அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். ஜஸ்டிஃபிகேஷன், ஜஸ்ட் as if he has never sinned. ஜஸ்டிஃபிகேஷன் அதான், ஜஸ்ட் as if he has never sinned. அவன் இதுவரை பாவமே செய்யாதது போல அவன் செய்திருந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இது எப்போ நடக்குதுன்னா, இட்ஸ் அன் ஈவெண்ட். அது நடந்து முடிந்து விடுகிறது. ஒரு மனிதன் உண்மையாக தன் பாவங்களுக்காக மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்த்து, எனக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ரத்தம் அவனுடைய பாவங்களை கழுவுகிறது. அவன் மன்னிக்கப்படுகிறான், அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். ஆனால் sanctification is a process. Justification is an event. Sanctification is a process. ரட்சிப்பிலேயே இது ஒரு பங்கு, இது ஒரு காரியம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அவ்வப்போது தவறு செய்யும்போது திரும்ப என்ன செய்கிறோம், ஆண்டவரத்தில் அறிக்கை எடுக்கிறோம். sanctification is a process. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட உடனே நீதிமானாக்கப்பட்டது போல யாருமே பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறது இல்லை. அவங்களுக்குள்ள சில தவறுகள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள மன்னிக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி ஒன்ஸ் குளிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் காலை மட்டும் கழுவுனா போதும். ஸோ ஆண்டவர் அதை சொல்லி, அதான் அது எதுக்கு அடையாளம்னா, ஒரு விசுவாசியாக ஒரு ஆண்டோடைய பிள்ளையாக மாறின பிறகு நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும்போது, ஓகே, நம்ம we don't lose our relationship with Jesus. இயேசுவோடு கூட நம்முடைய உறவை, நம்முடைய ரட்சிப்பை நாம் இழப்பதில்லை. பட் we lose the joy of fellowship. ஆண்டவரோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தின் சந்தோஷத்தை நாம் இழக்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம், நல்ல அருமையான வசனங்கள். இந்த எபிரேயர் 10 இந்த ஆக்கியோன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆசாரியன் டெய்லி திரும்ப 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 பலி செலுத்த வேண்டி இருந்துச்சு, ஆனால் இவரோ, ஏசாமியை பற்றி சொல்லும்போது, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, 14ஆம் வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்ம ஆண்டவரத்தில் வரும்போது உண்மையாக அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்மை கழுவி விடுகிறார், சுத்திகரித்து விடுகிறார். அடுத்து பாருங்க, அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். நம்ம சில நேரம் அறிக்கையிட்ட பாவத்தையே திரும்ப 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 அறிக்கையிட்டு இருக்கோம். எப்பவோ செஞ்சதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். 1 யோவான் 1:9 பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்பார்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் உண்மையிலே ஆண்டவரோடு நம்ம நல்ல ஒரு ஐக்கியத்தில் நிலைத்திருக்க முடியும். நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, நான் இன்றைக்கி என்ன தப்புமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. பிஃபோர் வி கெட், அந்த நாளை நான் முடிக்கும் முன்பாக நம்முடைய அக்கௌண்ட்டை சரி பண்ணுறது நல்லது. 1 யோவான் 2:1 இதே கருத்தை சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தம் குமாரனானவர் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவ பிள்ளைகள் ஆன பிறகும் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தவறு செய்யும்போது நம்ம திரும்ப உடனே முழு ரட்சிப்புன்னு இல்லை, நம்ம எங்கே தவறணுமோ அதை ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார்.
If we have unconfessed sins in our lives, it will hinder our walk with the Lord. நாம் அறிக்கையிடப்படாத பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்போமானால் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற நம்முடைய நடக்கையை அது பாதிக்கும். என்பதிலே சில நேரம் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால அதை பற்றி கவலை இல்லை, இனிமே அதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படி நம்ம இருந்தோம்னா பாவம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். we will lose the joy of fellowship. ஆண்டவரோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தின் சந்தோஷத்தை இழந்துருவோம். we lose the spirit of prayer. ஜெபாவி இழந்துருவோம். மனசாட்சி அந்த சென்சிட்டிவ்னஸ் போயிடும். தப்பு செய்யும் போது உணர்வு வருகிற அந்த உணர்வு போயிடும். ஆண்டவரோடு நடக்கிற அந்த நடக்கையே போயிடும். அதை நம்ம இழந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து ஒரு விசுவாசிங்கிற ஒரு நிலைமையே நம்மளை பார்த்தா இருக்காது. if we have unconfessed sins in our lives, it will hinder our walk with the Lord. அதனால தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்வது அவசியம். எப்படி அந்த நாட்களில் ஓல்ட் டைம், இந்த பழைய காலத்தில் அந்த ரோடு மோசமாக இருந்து அந்த ரோட்டில் நடந்துட்டு போன உடனே வீட்டுக்குள்ளே போய் அவங்க காலை கழுவ வேண்டியது அவசியமாக இருந்ததோ, அதே போல் இந்த பாவம் நிறைந்த விழுந்து போன இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் வாழும்போது நம்முடைய மனசாட்சியை அவ்வப்போது சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டியது அவசியம். கடைசியா, கிவிங் த லாங் ரோப், தயாளமான தருணங்கள். பொதுவாக கிவிங் த லாங் ரோப் அப்படின்னா சில நேரம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்வாங்க. ஒரு காரியத்தில் திரும்ப திரும்ப தப்பு பண்ணாலும் ஒரு நல்லெண்ணத்தோடு, சரி எப்போவாது என் பிள்ளை புரிஞ்சுக்கிடும், திருந்துவாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இன்னும் கொஞ்சம் தருணம் கொடுத்து பார்க்குறது. சில நேரம் டீச்சர்ஸ் அதை பண்ணுவாங்க. பிள்ளைங்க தவறுகள் செய்யும்போது, மிஸ்டேக் பண்ணும்போது, ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் விளையாட்டில் சில பிளேயர்ஸ் தவறும்போது, ஃபெயிலியர் ஆகும்போது அவங்களுக்கு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட்டி கொடுக்குறது. ஏன்னா அவங்களுக்குள்ள டேலண்ட் இருக்குது, இவனால் இது முடியும், இப்போ இதில் தோற்று போனாலும் நிச்சயமாக ஹீ கேன் டூ இட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால they give more opportunities. இங்கே ஏசாமி அதைத்தான் குறிப்பாக யூதாஸ்க்கு செய்கிறார். யோவான், அதாவது யூதாஸை பொறுத்த மட்டும் சில நேரம், அதாவது நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும்போது அப்போ ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருந்தோம். அது எனக்கு தெரியாது, அவங்க கொடுத்ததை நான் அப்படியே டைப் பண்ணி மிஷினில் ஏற்றி பிரிண்ட் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அதை குறித்து என்கொயரி வந்துச்சு, ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னென்னா, ஓவர்சீஸ்லேருந்து ஒரு நம்முடைய கிரைசிஸ் விக்டர் அந்த பத்திரிகை வாங்குகிற ஒருத்தர் பெரிய லெட்டர் போட்டிருந்தார். பயங்கரமாக இது பண்ணி சில வேர்சஸ்லாம் கோட் பண்ணி, அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுனால இனிமேல் எனக்கு இந்த உங்கள் பத்திரிக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டி எழுதியிருந்தார். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிக்கிளே எப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ யோவான்ட்ட, நீ என்னுடைய தாய், இயேசு மகனே இதோ உன் தாய், அந்த தாயை கவனிக்கும்படியான ஒரு பொறுப்பு. அதே மாதிரி யூதாஸ்க்கு ஒரு ஊழியம் என்ன, யாரோ ஒருத்தர் எப்படியோ இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும். அந்த கடினமான ஒரு பங்கை யூதாஸ் நிறைவேற்றினார். ஸோ அவர் ஒரு கடினமான ஊழியத்தை செய்து முடித்தார் அப்படின்னு அந்த முழு ஆர்டிக்கிளுமே யூதாஸ்னு அதில் கடைசியாக அந்த ஆத்தர் முடிக்கிறாரு, ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் கொடுத்துருந்தா, யூதாஸுடைய ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருந்தா நான் அதை ஒரு பாக்கியமாக எண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள் நான் டைப் பண்ணி போட்டாச்சு. ஒன்றும் கவனிக்கலை, கண்டென்ட்டை பெருசாக கவனிக்கலை. அப்புறம் வந்த பிறகு தான் பார்த்தா பயங்கர இஷ்யூ ஆகி, ஆனால் இது பயங்கரமான ஒரு மிஸ்டேக். சிலர் இந்த மாதிரி வாதிடுவாங்க. அவன் என்ன செய்ய முடியும்? அன்பாலே, ஹீ ஹேட் சாய்ஸ். அதாவது யூதாஸ் திடீர்னு அதாவது யோக்கியனாக இருந்து கடைசி நேரத்தில் விழுந்துட்டான்னு கிடையாது. யோவான் 12:6 இவ்வாறு வாசிக்கிறோம். தமிழில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு தமிழில் வாசிக்கிறேன். அவன் தரித்திரரை குறித்து, அதாவது மரியாள் இயேசுடைய பாதத்தில் விலையுயர்ந்த தைலத்தை கொட்டி முடியால தொடச்சி இப்படி பண்ணும்போது, ஏன் இந்த வேஸ்ட், ஏன் அப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, இதை விற்று ஏழை கொடுக்கலாமே அப்படின்னு யூதாஸ் சொல்கிறான். அப்போ அதை குறித்து அவன் யூதாஸ் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும்
பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். திருடனானபடினா, அந்த திருடனுங்கிற வார்த்தை வந்திருக்கு கரெக்ட் தான், ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நல்லா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா, not that he cared for the poor, he was a thief, and since he was in charge of the disciples' money, he often stole some for himself. அப்பப்போ பணப்பையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? கையை விட்டு அவருக்கு பர்சனல். இது சீஷர்களுக்கான பொதுவான பணம், ஏசாமிக்கும் சீஷர்களுக்கும் சேர்த்து பொதுவான பணம். அதை இவர் என்ன பண்ணியிருந்தார்? பர்சனலாக அப்பப்போ கை விட்டு எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவனுடைய சுபாவம் ஏற்கனவே அங்கேயே அப்படி இருந்துச்சு, பண ஆசை. ஜூடாஸ் வாஸ் நாட் அ செயின்ட் ஹூ ஃபுல்ஃபில் ஹிஸ் ரோல். ஏசாமி அவனை நேசிச்சாரு. இந்த 13:1 முடிவு பரியந்தம் நேசிக்கிறது, கடைசி வரை நேசிப்பது. ஏசாமி இவனே நேசிச்சாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை. 12 சீஷர்களை குறித்து உண்மை. தமக்கு கொடுக்கப்பட்டவர்களை முடிவு பரியந்தம் அவங்களுக்கு மேல் அன்பு வைத்தார். ஏசாமி யூதாஸை நேசிச்சாருங்க. யூதாஸையும் கடிந்து கொண்டார். இந்த மரியாள் விஷயத்திலையும் திட்டினாரு, அப்புறம் இந்த சூழ்நிலையிலையும் வான் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், அவனுக்கு ஐயோ. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார். இன்னொன்று, ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த அன்பை பார்க்கணும். யூதாஸ் யாருன்னு ஆண்டவர் யாருக்கும் சொல்லி கொடுக்கல. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நைஸாக குறிப்பாக சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பேதுரு தூக்க கலக்கத்தில் மல்கூஸ் காதை ஒரே போட்டான். பேதுருக்கு மட்டும் யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? யூதாஸ் தலையே சீவிருப்பார். விட்டுருக்க மாட்டாருங்க நிச்சயமா. ஏசாமி சொல்லவே இல்லை. ஏன்னா பேதுரு தான் கேட்குறான் பாருங்க. யோவான் வந்து இயேசுவின் மார்பில் சார்ந்திருக்கிறான். மெதுவாக கேட்குறான், அப்பல கேளு, யாருன்னு கொஞ்சம் கேளு. கேட்கும்போதும் ஏசாமி அவன் அதுபோல் அவங்க அதுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. யாருன்னு ஒவ்வொருத்தன் மூஞ்சியாக பார்க்குறான். பேதுரு பார்க்குறான், எவன் மூஞ்சில் திருட்டு மொழி இருக்குன்னு. ஏன்னா பேதுருக்கு வைராக்கியம் அதிகம். இதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இந்த இதை தோய்த்து யார்கிட்ட கொடுக்குறானோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவன் ஆண்டவர் சொன்னது யோவானுக்கு மட்டும்தான் கேட்குது. தோய்த்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் போய் செய். உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? அந்த வேத பகுதியை வேணால் வாசிக்கலாம். யோவான் 13 யோவான் 13 26 முதல் 29 நான் வாசிக்கிறேன். யோவான் 13 26 முதல் 29. இயேசு பிரதியுத்தரமாக, நம்ம இதையும் வாசித்துக்கலாம். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டி, யாருக்கு? அன்பான சீஷன் மார்பில் சாய்ஞ்சிட்டு இருக்க ஆளுக்கு அழகாக சைன் காட்டுறாரு, மார்பில் விசாரி அப்படின்னு. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, இவரும் உடனே அப்படியே இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே அவன் யார் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இன்னும் புரியலையா நான் சொன்னது? திரும்ப கொடு, யூதாசத்தை கொடு, பிரெட்டை கொடு, இந்த பாரு இப்போ யாருக்கு கொடுக்குறானோ அவன் தான் அப்படின்னு ஸ்லோவாக ரீப்ளே பண்ணியிருப்போம். அங்கே என்னமோ நடந்திருக்கும். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. இதெல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அன்னைக்கு கொடுக்கும்போது கூட நான் என்ன நினச்சேன் தெரியுமாயா? ஏசாமி அப்படி சொல்லும்போது ஏதோ ஏழைக்கு ஏதோ கொடுக்கறதுக்கோ இல்லை ஏதோ வாங்குறதுக்குன்னு அனுப்பிட்டுருக்காருன்னு நினச்சேன். தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே ஏதாவது பண்ணியிருக்கலாமே. எல்லாம் இடையில டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சிலர். ஏன்னா எல்லாரும் அப்படி யோசிக்கலாம். சிலர் நினைத்தார்கள். ஸோ ஏசாமி அப்பா கூட
அவனுடைய நன்மையை தான் விரும்பினார். அவனிடத்தில் பொறுமையாக இருந்தார். அவனுக்கு அப்பம் கொடுத்தாரு. ஜீசஸ் கால்ட் ஹிம். அவனை காட்டி கொடுக்க வரும்போதும் என்ன சொன்னார்? நண்பர், சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி. அந்த வார்த்தையை கேட்கும் ஏசாமி வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது இட்ஸ் நாட் அன் ஈஸி வேர்ட் டு இக்னோர். ஜீசஸ் கேவ் இனஃப் சான்ஸ். ஆனால் அன்பானவர்களே, இதான் பிரச்சனை. ஏசாமி கூடயே இருந்த பேதுரு ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய பார்வையும் பார்த்து மனங்கசந்து அழுதான். ஆனால் யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் அவனை நேராக பார்த்து சிநேகிதனேன்னு சொல்கிறாரு. கன்னத்தில் வந்து அவன் முத்தம் கொடுக்குறான். இவ்வளோ க்ளோஸாக இருந்தும் அவனுடைய ரியாக்ஷன் பேதுரு மாதிரி ரெஸ்பான்ஸ் சரியாகவே இல்லை. பாருங்க, சன் விச் மெல்ட்ஸ் தி ஐஸ் ஹார்டன்ஸ் த கிளே. சூரிய ஒளி ஒரு பனிக்கட்டிலையோ ஒரு ஐஸ்லையோ படும்போது என்ன செய்யுது? ஐஸ் என்ன செய்யுது? உருகுது. ஆனால் அதே சூரிய ஒளி கிளே அந்த களிமண்ணில் படும்போது களிமண் என்ன செய்யுது? ஹார்டன் ஆகுது. இன்னைக்கு அன்பாளர்களே, நம்முடைய இருதயத்தை பொறுத்த மட்டும், இருதயத்தின் தன்மையை பொறுத்த மட்டும் தான் நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. எவ்வளோ ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு, எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், எவ்வளோ ஆண்டோடைய அன்பை பார்க்குறோம், ஆண்டோடைய பிள்ளைகளுடைய அன்பை பார்க்குறோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம். எத்தனையோ பேர் ஐஸ் மாதிரி உருகுறாங்க. ஆனால் நம்ம இருதயம் கடினப்படுதா? ஏசாமி உண்மையிலே கடைசி வரைக்கும் யூதாஸ் இடத்துல அன்பு கூர்ந்தார். ஏசாமி இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். தாவீது சொன்ன வார்த்தை, இந்த சங்கீதம் 41:9 ஆண்டவர் கோட் பண்றார். அந்த 41:9 வாசிக்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிக்காலை தூக்கினான். இந்த வசனத்தை கோட் பண்றார் யூதாசை குறித்து சொல்லும்போது. ஆனால் தாவீது, வேத பண்டிதர்கள் நம்புறது என்னன்னா, தாவீது இந்த வசனம் யாரை குறித்து எழுதினார்னா அகித்தோப்பேல். தாவீது கூடயே இருந்து, ஆனால் கடைசி அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பும்போது தாவீதுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யும்படியாக அப்சலோமோடு சேர்ந்து கொண்ட அகித்தோப்பேல் எவ்வளோ தாவீதுக்கு மனவேதனையை கொடுத்தான். ஆனாலும் கடைசி ஆண்டவர், அருமையான வசனம் அது, அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ற வசனம், ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனை என்ன பண்ணாரு? அவமாக்கி போட்டார். உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, 41:9 இங்கிலீஷ்லையும் அதை வாசிக்கிறேன். ஈவன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், த ஒன் ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி, த ஒன் ஹூ ஷேர்ட் மை ஃபுட் ஹேஸ் டர்ன்ட் அகெயின்ஸ்ட் மீ. இது அகித்தோப்பேலை பற்றி 2 சாமுவேல் 17:23 இவ்வாறு வாசிக்கிறோம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். எந்த தீர்க்க தரிசனமாக, ஏன்னா தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலையை குறித்து எழுதினாரு, அகித்தோப்பேலை குறித்து. ஆனால் அது பரிசுத்த ஆவியினால இன்ஸ்பயர்ட் ஆகி அது ஒரு தீர்க்க தரிசன வசனமாகவும் இருந்தது. இயேசுடைய சூழ்நிலையும் யூதாசுடைய சூழ்நிலையும் காட்டக்கூடியதாக இருந்தது. அந்த அகித்தோப்பேலை எப்படி தான் செத்தான்? நாண்டு கொண்டு செத்தான். இங்கிலீஷ்லேயும், when Ahithophel realized that his advice had not been followed, he saddled his donkey, went to his hometown, set his affairs in order and hanged himself. He died there and he was buried in the family tomb. யூதாசை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இவ்வளோ வான் பண்ணியும் கடைசியாக காட்டி கொடுத்த, ஆனால் அவனை பொறுத்த மட்டும் அவன் சொன்ன ஆலோசனை நிறைவேற்றலைன்னு உடனே அவன் தூக்க மாட்டி நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் யூதாஸ் நான் செஞ்சதுனால அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே போய் அவங்ககிட்ட காசை கொடுக்குறான். அவங்க அது ஓம்பாடுன்ட்டாங்க. Matthew 27:5. Then Judas threw the silver coins down in the temple and went out and hanged himself. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அதனால ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ ப்ராஃபட்டிக், எவ்வளோ கிளியர். ஆண்டோடைய அன்பை நம்ம திரும்ப திரும்ப ருசிச்சு ஆண்டோடைய ரத்தத்தை காலில் மிதிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம இருதயம் திரும்ப திரும்ப கடினப்பட்டு கொண்டு இருக்குமானால் யூதாசுடைய நிலைமை தான். ஆண்டவர் மேக்சிமம் டில் த எண்ட், இறுதி வரைக்கும் நம்ம மேல அன்பு காட்டுறாரு. ஆனாலும் யூதாசை குறித்து ஆண்டவரே சொன்ன வார்த்தை, யூதாஸ் 26 மத்தேயு 26:24 வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ.
அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இந்த வசனத்தை வச்சு தான் அந்த ஆர்டிக்கிளுடைய கன்க்ளூஷன் வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மேகசினில் போட்டது, ஒரு ஓவர்சீஸ் பிரதர் வந்து அதை அப்போஸ் பண்ணார். ஏன்னா அவர் இந்த வசனத்தை கோட் பண்ணார். அவன் பிறக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு போட்டிருக்கு பைபிளில். நீங்கள் என்னன்னா, நான் அந்த அப்படிப்பட்ட யூதாஸா பிறந்திருந்தா நல்லா இருக்குமேனு ஆர்டிக்கிள் போட்டிருக்கீங்களே, இன்னும் உங்கள் பத்திரிக்கை எங்களுக்கு வேண்டாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இங்கிலீஷ்லேயும் படி, for the son of man must die as the scripture declared long ago, but how terrible it will be for the one who betrays him. It would be far better for that man if he had never been born. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். அதில் 11 பேர் அந்த அன்பை பாசிட்டிவாக எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. தப்பு பண்ணாங்க தான், விழுந்து போனாங்க தான், ஓடி போனாங்க தான், மறுதளிச்சாங்க தான், ஆனால் திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் அந்த யூதாஸ், கேட்டின் மகன், அவன் இருதயத்தை கடினப்படுத்தி தவறான தெரிந்து கொள்ளுதல் செய்து ஆண்டவருடைய அன்பை பார்த்து அவன் இருதயம் உருகலை, கடினமாச்சு. கடைசியாக எவ்வளோ பயங்கரமான முடிவு. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கி எல்லார் மேலேயும் ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் அந்த அன்பை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அந்த அன்புக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அதான் மிக முக்கியம். தேவன் தாமே அந்த கிருபையை நமக்கு தருவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பைபிள் ஸ்டடிக்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக அந்த மேலறையில் ஆண்டவரே, யோவான் கிட்டத்தட்ட 13, 14, 15, 16, 5 அதிகாரங்கள் இதை டிவோட் பண்ணியிருக்கிறார் சுவாமி. குறிப்பாக இந்த ராப்போஜனம், இந்த வேத பகுதி எவ்வளோ சுவாமி இந்த நாட்களில் தியானிக்கிற ஒரு முக்கியமான பகுதி. ஆண்டவரே, நீர் உடைய சீஷர்களுக்கு எவ்வளோ அற்புதமாக ஒரு தாழ்மை, மனுஷகுமாரன், தேவகுமாரன், பரலோகத்தின் மகிமையிலிருந்து இறங்கி வந்தவர் நீர். ஆண்டவரே, இடுப்பில் துண்டை கட்டிட்டு அவங்க காலை கழுவுனீங்க சுவாமி. அது அவங்களுக்கு எவ்வளோ பயங்கரமான ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அது அவங்க இருதயத்தை எவ்வளோ உடைச்சிருக்கும் சுவாமி. அதனால தான் அவங்க தாழ்மையோடு அவ்வளோ உமக்காக ஊழியம் செஞ்சாங்க, உயிர்மீட்சியின் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டாங்க. அன்பின் தேவனே, எங்களுக்குள்ள அந்த தாழ்மையை தாரும். உண்மையிலே அதனால தான் அவங்க தாழ்மை இருந்ததுனால தான் ஒன்றாக இணைந்து ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கு முன்பாக நமக்குள்ளே யார் பெரியவன் என்று விவாதித்து கொண்டிருந்தவங்க உம்முடைய அந்த அன்பின் தாழ்மையை பார்த்து அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாங்க சுவாமி. எங்களுக்கு அந்த தாழ்மையை தாரும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் எங்கள் மேல் அன்பு வைத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. பேதுருவை நேசித்தீர், மற்ற சீஷர்களை நேசித்தீர், சந்தேகப்பட்ட தோமாவை நேசித்தீர், துரோகி ஆகிய யூதாஸை நேசித்தீர். ஆனாலும் அந்த அன்பை அவன் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை சுவாமி. அந்த அன்பின் மத்தியில் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, எங்களுக்கு இறங்கும். எங்களை நீர் நேசிக்கிறீர் முடிவு பரியந்தம். எங்களுடைய நாசியில் சுவாசம் இருக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும், செகண்ட் வரைக்கும் எங்களை நேசிக்கிறீர். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் பாசிட்டிவாக பிரதிக்கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் தியானித்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.